சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். சேது வீட்டில் கண்மணியோட கல்யாண பேச்சு வந்ததால் சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுலேயும் மோகனா கண்மணி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா கண்மணி, உன்னை பிடிச்சி போய் மாப்பிள்ளை தேடி வந்து இங்கே வந்து மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை விட உனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் அப்படின்னு கேட்க, உடனே கண்மணி அழுதுகிட்டே, அம்மா இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும், நான் உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போவேன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. இப்போ எதுக்குமா எனக்கு கல்யாணம், இதெல்லாம் இப்போ தேவையா அப்படின்னு கேட்க, என்ன இப்படி பேசிட்ட, உனக்குன்னு உன் அப்பா எல்லா இடத்துலையும் மாப்பிள்ளை தேடினாரு, ஆனால் எந்த வரனும் சரியாக அமையவே இல்லை. உனக்கு நல்ல கல்யாணம் நடக்கணும்னு நான் அங்கே இங்கேன்னு கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். கிடைச்ச வரணும் வேண்டான்னு இப்போ நம்ம சொல்லிட்டோன்னா அப்புறம் மாப்பிள்ளையும் கிடைக்காது, உனக்கு கல்யாணமும் நடக்காது. நான் சொல்கிறத கேளு, இந்த மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காரு, உனக்கு ஏற்ற மாதிரி இருக்காரு, அந்த வீட்டில் உள்ளவங்களும் பார்க்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்மணி. அம்மா பேச்சை கேட்பல்ல, உன் வாழ்க்கைக்காக உங்கள் அப்பா பார்த்தியா எம்பிட்டு பணம் செலவு செய்கிறேன்னு சொல்கிறாரு. அவங்க கல்யாணத்தை வேணா இங்கே கோயிலில் வச்சு செஞ்சாலும் உனக்காக உன் அப்பா பெரிய வீடெல்லாம் தரேன்னு சொல்கிறாரு, அம்புட்டு நகை போடுறேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நீ எதிர்பார்க்காதது நடக்கும்போது சந்தோஷமாக இதை ஏற்றுக்கணும் கண்மணி. கல்யாணம் வேண்டான்னு என்கிட்ட பேசின மாதிரி வேறு யார்கிட்டே சொல்லிடாத. அதுவும் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு அப்புறம் உன் அப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மனசு வேதனைப்படுவார். உன் அப்பாவுக்காக இந்த கல்யாணத்தை நீ செஞ்சுக்கணும், புரியுதுல அப்படின்னு மோகனா சொல்லிட்டு போகிறாங்க. கண்மணிக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டில் வந்தவங்க முன்னாடி ராஜாங்க மாமா எம்புட்டு நகை போடுறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் பெரிய வீடெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி கண்மணிக்காக கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாரே, அப்போ ராஜாங்க மாமா மூலமாக எனக்கும் இதில் பெரிய லாபம் கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்க, அங்கே வந்து சித்ராவும், அம்மா என்னம்மா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ நினச்சதை விட அதிகமான பணம் உனக்கு கிடைக்கும் போல, நான் கூட நினைக்கலம்மா இந்த கண்மணிக்கு இந்த ராஜாங்க பெரியப்பா இவ்வளோ பணம் தருவார், நகை தருவார், பெரிய வீடெல்லாம் வாங்கி தருவார், அதுவும் கண்மணிக்காக என்னெல்லாம் செய்கிறாரு பாருமா இந்த பெரியப்பா அப்படின்னு சித்ரா சொல்ல, உடனே இங்கே ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே, இந்த ராஜாங்க மாமா இவ்வளோ பணம் தருவாருன்னெலாம் நான் எதிர்பார்க்கல, ஆனால் நான் நினச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தா அப்புறம் நாம் இந்த கண்மணி வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே வேண்டாம் சித்ரா. ஏன் தெரியுமா, கண்மணி வாழ்க்கை எப்படி ஆனால் நமக்கு என்ன, நமக்கு தேவை பணம். மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க அம்புட்டு சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கு நிறையா பணம் தரேன்னு வேற என் அண்ணன் சொல்லியிருக்காரு. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடக்கணும். நான் என்ன இந்த கண்மணி மேலே உள்ள அக்கறையிலையா கல்யாண ஏற்பாடை செஞ்சு இந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள இங்கே வர வச்சு பேச வச்சிட்ருக்கேன். இல்லை, நமக்கு பணம் கிடைக்கணும். இந்த ராஜாங்க மாமா எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா அவர்கிட்ட கேட்டு தானே பணத்தை வாங்க வேண்டியது இருக்குது. உங்கள் அப்பா ராஜாங்க மாமா கூடவே இருந்தாலும் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அவங்க அண்ணங்கிட்ட தான் பணத்தை கேட்டு வாங்குறாரு. அந்த நிலமை இனியும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி செஞ்சால் நமக்குன்னு பணம் வரும்ல, அந்த பணத்தை நமக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம், சேர்த்து வைக்கலாம்ல. என் பையன் போஸு இந்த வீட்டில் உரிமையோடு இல்லாமல் வெளியில் எங்கேயோ போய் தங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராஜாங்கம், சேது, தமிழ்செல்வின்னு இவங்க தானே. அதனால தான் இவங்களையே ஏமாற்றி இப்படி பணம் நம்மளுக்கு வரணும்னு தான் ஏற்பாடு செஞ்சுருக்கேன். எத்தனை நாள் தான் இவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப நல்லவங்களாகவே இருக்கிறது. நாம் நல்லவங்களாக இருந்து எந்த பணமும் கிடைக்காம இருக்கிறத விட இப்படியெல்லாம் ஏற்பாடு செஞ்சு இவங்களை ஏமாத்தினா தான் பணம் கிடைக்கும் சித்ரா. அதனால தான் இதெல்லாம் உனக்கு புரியாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே ஈஸ்வரியும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அங்கே ஈஸ்வரியோட அண்ணனும், என்ன ஈஸ்வரிமா நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே வந்து பேசிட்டோமான்னு கேட்க, ஆமாண்ணே, அங்கே ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுவும் மாப்பிள்ளை பொண்ணை விரும்பி தான் கல்யாணம் பண்ணார், அதனால் இந்த கண்மணியோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப நம்புகிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கண்மணிக்கே உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிய வரும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கல்யாணத்தை செஞ்சிடலான்னு சொல்ல, அதுக்காக தானே என் பொண்ணும் மாப்பிள்ளையும் வெளியூருக்கு போகணும், பக்கத்தில் இருக்க கோயில்லையே பெருசாக யாரையும் கூப்பிடாம கல்யாணம் ஏற்பாடு செய்யலான்னு இப்படிலாம் பேசியிருக்கேன். கல்யாணத்துக்குன்னு நான் எந்த செலவையும் செய்ய போகிறதில்ல, ஆனால் ராஜாங்க வீட்டிலேருந்து எங்களுக்கு வர வேண்டிய பணம் சொத்துன்னு எல்லாமே வரப்போகுது. இதெல்லாம் ஒன்னால தானம்மா ஈஸ்வரி கிடைக்குது. சொல்லப்போனால் உங்களால் தான் என் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஈஸ்வரி அப்படின்னு சொல்ல, ஆமாண்ணே, நான் உங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரியே நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, உங்களுக்கு எம்புட்டு பணம் வந்தாலும்
அதில் எனக்கு வர வேண்டிய லாபத்தை நீங்கள் சரியாக கொடுத்துடணும். அதுக்காக தான் இங்கே ராஜாங்க வீட்டில் உங்கள் குடும்பத்தை பற்றி ரொம்ப நல்ல விதமாக பேசி எல்லாரையும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுருக்கேன். நான் தான் ரொம்ப இந்த கல்யாணத்துக்காக கஷ்டப்படுறேன். நீங்கள் எனக்கு தர வேண்டிய பணத்தை தந்தா அதுவே போதும். அதுக்கப்புறம் கண்மணி உங்கள் வீட்டு மருமக, உங்கள் பையன் சேர்ந்து வாழணும்னா வாழட்டும். வேண்டானா அவன் விருப்பத்துக்கு அவன் என்ன வேணாலும் செய்யட்டும். உங்களுக்கு தான் கண்மணி மூலமாக சொத்து பணம்னு எல்லாமே வந்துருமே. அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே. ராஜாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா ஈஸ்வரி, நீ சொல்றியேன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வைக்கிறாரு மாப்பிள்ளையோட அப்பா. இங்க சேது முன்னாடி அவமானப்பட்டு சேது பேசின பேச்சால தலை குனிஞ்சு தன்னுடைய ரூமுக்கு வந்த சாவித்ரி தாமரை கிட்ட சொல்றாங்க, என்ன தாமரை, நாம நிறைய ஆதாரத்தை காமிச்சு இந்த சேதுவோட மனசை மாத்திரலாம். தமிழ் செல்வி சேதுவை ஒன்று சேர விடவே கூடாதுன்னு நினைச்சா இந்த சேது நமக்குன்னு ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து காமிக்கிறான். அதுலேயும் அந்த சக்தி பேசின எல்லாத்தையும் நம்மக்கிட்ட போட்டு காமிக்கிறான். நம்மளால பதில் பேச முடியல. எனக்கு என்னவோ நாம் இந்த தமிழ் செல்விக்கு பிரச்சனை செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக சேது கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா தமிழ் செல்விக்காக அந்த சக்தி கிட்ட எதுக்கு சேது போய் பேசணும், இப்படி ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து நம்மளை அவமானப்படுத்தணும். அப்போ தமிழ் செல்வி மேலே சேதுவுக்கு இப்போ சந்தேகம் இல்லை. தமிழ் செல்வி நல்லா இருக்கணும், யாரும் தமிழ் செல்வியை தப்பாக பேசக்கூடாதுன்னு சேது நினைக்க ஆரம்பிச்சிட்டானா என்ன அர்த்தம்? தமிழ் செல்வி கூட சேது ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான் தானே. அப்போ நாம் நினச்சது எதுவுமே இந்த வீட்டில் நடக்காதா? ஒரு பக்கம் இந்த ஈஸ்வரி தன்னுடைய சொந்தக்காரங்கன்னு கூப்பிட்டு வந்து இந்த கண்மணிக்கு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாண ஏற்பாடை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சேது உன்னை கண்டுக்காம அந்த தமிழ் செல்வியை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான். அப்போ இந்த வீட்டில் நம்ம 2 பேரும் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லையா? என் அண்ணனும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, அந்த சேதுவும் நான் சொல்கிறத கண்டுக்க மாட்டேங்கிறான். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சாவித்ரி ரொம்ப கோவமாக தன்னுடைய ரூமில் இருக்கிற தாமரை கிட்ட பேசிகிட்டு இருக்க, உடனே தாமரையும், அம்மா நீங்கள் என்னவோ நடக்கிறத பற்றி பேசுகிறீங்க, அங்கே வந்து பாருங்கள் அப்பத்தா என்ன செய்கிறாங்கன்னு. தமிழ் செல்விக்கு அங்கே காஃபி கொடுக்கறது, தமிழ் செல்வியோட வாரிசை நல்லா பார்த்துக்கணுன்னு ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் கொடுத்து தமிழ் செல்வியை பக்கத்தில் இருந்து அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்பத்தா. ஏன்னா அப்பத்தாவை காப்பாற்றினது தமிழ் செல்வி தானே. அப்போ தமிழ் செல்வி மேலே அப்பத்தாக்கு அக்கறை இருக்க தானே செய்யும். நீ என்னவோ நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிற, ஆனால் தமிழ் செல்வியை எல்லாரும் நம்புகிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. சேது மாமாவும் மனசு மாறிக்கிட்டு வராரு. நாம தாமா எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறோம். இப்போ என்னம்மா செய்ய போகிற? அங்கே பாரு, மோகனா அத்தையாக இருக்கட்டும், அந்த மலர் அப்பத்தானு எல்லாரும் தமிழ் செல்வியை எவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிறாங்கன்னு. தமிழ் செல்விக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க எல்லாரும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆனால் நாம் பேசின எதையும் யாரும் கண்டுக்காமல் திட்டி அவமானப்படுத்துகிறாங்க. ஏன் ராஜாங்க மாமா கூட தான் இங்கே கண்மணிக்காக நீங்கள் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்குறேன்னு சொன்னீங்களே, அதை ஒத்துக்கிட்டாரா? இல்லையே. உடனே அப்பத்தாவும் உங்களை திட்ட ஆரம்பித்தாங்கல்ல, போய் உன் வேலையை பாருன்னு. வீட்டில் இருக்க யாரும் நம்மளை மதிக்கிறதே இல்லைம்மா, நீங்கள் ஏதாவது செய்யணும். முதல்ல இந்த தமிழ் செல்வியை இங்கேருந்து அனுப்பணும். தமிழ் செல்வி இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டுருக்கான்றதுக்காக தானே எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்படியே இருந்தாலும் சேது மாமா மட்டும் மனசு மாறிடக்கூடாதுமா. இப்போவே ஆதாரத்தை காமிச்சு தமிழ் செல்வியை யாரும் தப்பாக பேசாதீங்கன்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே போனால் நான் சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. நீயும் நானும் சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய நிலைமை வந்தாலும் வந்துருமா. அங்கே பாருமா, நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த தமிழ் செல்வி இருக்கா. அதுலேயும் மோகனாத்தை எப்படி தமிழ் செல்வியை கவனிச்சுக்கிறாங்கன்னு. இதெல்லாம் நமக்கு தேவையாமா? இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தோமா என்ன? பெருசாக நமக்குன்னு எந்த ஒரு பணமும் கிடைக்க மாட்டேங்குது, யாரும் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க, ராஜாங்க மாமா நம்மளை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. என்னம்மா செய்ய போகிற இப்போ அப்படின்னு தாமரை ரொம்ப கோவமாக சாவித்திரி கிட்ட கேட்க, உடனே சாவித்திரியும், அந்த வாரிசு இருக்க போய் தானே தமிழ் செல்வியை என் அம்மாவாக இருக்கட்டும், அந்த மதினியாக இருக்கட்டும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்குறதுன்னு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்கிறாங்க. வாரிசு இல்லைன்னா இவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. தமிழ் செல்வியும் அவமானப்பட்டு எப்படி இங்கேருந்து கிளம்பிடுவாள். சேது இப்போ கூட தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்கான்றத நம்பவே இல்லை. அப்படி நம்பியிருந்தா அவளை இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டு இந்த வீட்டுக்கே உரிமையோடு கூட்டிகிட்டு வந்திருப்பான். இன்னும் தமிழ் செல்வி மேலே சேதுவுக்கு சந்தேகம் இருக்குது. அதே சந்தேகம் அப்படியே இருக்கட்டும், நான் ஒரு யோசனை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்க, பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் தமிழ் செல்வியை பற்றி சொன்னால் அவங்க ஒரு பெரிய பொருளே கொடுப்பாங்க. அதை மட்டும் தமிழ் செல்வி சாப்பிட்ற சாப்பாடில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். தமிழ் செல்விக்கும் பிரச்சனையாக இருக்கும், இந்த வீட்டு வாரிசும் எந்த உரிமையோடையும் இந்த வீட்டுக்கு வராத மாதிரி செய்ய முடியும். அதனால் முதல்ல அதை போய் வாங்கணும்னு சொல்ல. ஏமா,
இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியே, அம்புட்டு பணம் உன்கிட்ட இருக்கா? உன் அண்ணன் முன்ன மாதிரி இல்லையே. ராஜாங்க மாமா உனக்குன்னு எந்த பணத்தையும் தரது இல்லையே. அப்புறம் இதுக்கெல்லாம் செலவு செய்ய உங்ககிட்ட எங்கம்மா பணம் இருக்குன்னு கேட்க, அதெல்லாம் இருக்குடி. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் ராஜாங்கத்தோட தங்கச்சி. என்னதான் என் அண்ணன் நான் செஞ்ச தப்புக்காக என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் என்னை கண்டுக்காமல் இருந்தாலும் மாதம் மாதம் எனக்கு என்னென்ன வேணும், உனக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாரு. சன்னாசி என்ன மாதம் மாதம் என்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து வைப்பார், உனக்கு எதுவும் தேவைன்னா நீ வாங்கிக்கன்னு. அப்படி எங்கள் அண்ணனுங்க என் மேலே ரொம்ப அக்கறையாக தான் இருக்கிறாங்க. என்னை அப்படியே ஒன்றும் விடலை. அந்த பணம் என்கிட்ட இருக்குது. முதல்ல தேவையான அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் எல்லாரும் தமிழ் செல்வியை கவனிச்சிக்கிற மாதிரியே நாமளும் ஏதாவது கொண்டு போய் சாப்பிட தமிழ் செல்விக்கிட்ட கொடுக்க வேண்டிதான். நம்பி சாப்பிட்டானா அப்புறம் பிரச்சனை தமிழ் செல்விக்கு தான். அதை நான் பார்த்துக்கிறேன். தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதுனால எல்லாரும் அவளை நல்லா கவனிச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக சேது இனியும் தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ வாய்ப்பே கிடையாது. அந்த 6 மாதம் இந்த ஒரே வீட்டில் தமிழ் செல்வியும் சேதுவும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் செல்வி சேதுவோட மனசை மாற்றி இந்த வீட்டுக்குள்ளே உரிமையாக மருமகன்ற உரிமையோடு வந்துடுவா. அப்புறம் உன்னை நான் சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் முடியாது, நீ சேது கூட சந்தோஷமாக வாழவும் முடியாது. இதுக்காக தான் நான் யோசிக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன், நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி கிளம்பி போகிறாங்க. சாவித்திரி ஒரு அம்மாவை போய் பார்க்குறாங்க. உடனே வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல அந்த தமிழ் செல்வி இருக்கா. அதான் அந்த செல்லப்பாண்டியோட பொண்ணு. அந்த செல்லப்பாண்டியால் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு என் அண்ணன் ராஜாங்கம் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தலை குனிஞ்சு நின்னாரு. அந்த குடும்பத்திலேருந்து யாருமே எங்கள் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினச்சப்ப மறுபடியும் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு இந்த வீட்டோட வாரிசை நான் சுமந்துட்டுருக்கேன்ற உரிமையில் தமிழ் செல்வியும் சேதுவும் இப்போ அந்த வீட்டில் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் பிரியணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். எம்பிட்டு பணம் செலவானாலும் நான் அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த அம்மாவும், நீங்கள் பெரிய வீட்டிலேருந்து வரீங்க, சேது ரொம்ப நல்ல தம்பி, அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை செய்ய எனக்கு என்னவோ பிடிக்கல அப்படின்னு சொல்ல, என்னம்மா இப்படி பேசுகிறீங்க? நான் தான் பணம் தரேன்னு சொல்கிறேனே, இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது, அதான் நான் உங்களை தேடி வந்தேன். அந்த சேது மேலே உள்ள அக்கறையில் நீங்கள் எனக்கு பிரச்சனை செஞ்சிடாதீங்க. நான் சொல்கிறத கேட்டால் நினச்சதை விட பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா உங்களை நம்புகிறேன், ஆனால் என்ன மாட்டி விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லை, அந்த தமிழ் செல்வியும் நல்லபடியாக படித்து டாக்டர் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் உங்கள் வீட்டு மருமகளாக இருந்துட்டு போகட்டுமே. நீங்கள் பிரச்சனை செய்கிறது தப்பு தானேன்னு முதல்ல கேட்குறாங்க. உடனே அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சாவித்ரி நிறைய பணத்தை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, இந்த பணத்தை பார்த்துட்டு அப்புறமா பேசுங்க. தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்களே முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல, பணத்தை பார்த்துட்டு அந்த அம்மாவும் மனசு மாறி, சரிம்மா நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு மாசமாக இருக்கிற தமிழ் செல்விக்கு பிரச்சனை வரணும் அப்படின்றதுக்காகவே அவங்க கிட்டேருந்து ஒரு பொருளையும் வாங்கிக்கிறாங்க. இதை சாப்பிட்டாலே போதுமா, தமிழ் செல்வி கண்டிப்பாக பிரச்சனை வரும். தமிழ் செல்வி அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாசமாகவும் முடியாது. அதனால் இதை மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது நல்ல வேலை செய்யும்ல, நான் நம்பி இதை எடுத்துகிட்டு போகலாம்ல, நீங்கள் கேட்டதை விட நிறைய பணம் கொடுத்துருக்கேன், உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சாவித்திரி சொல்ல, நான் நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் என்ன மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த அம்மா கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சாவித்திரி அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. போன உடனே தாமரையும், அம்மா என்னம்மா வாங்கிட்டு வந்துட்டீங்களா, இன்னைக்கு அப்போ அந்த தமிழ் செல்வி கஷ்டப்பட போகிறா அப்படி தானேம்மான்னு கேட்க, ஆமாம் ஆமாம், எத்தனை நாள் தான் தமிழ் செல்வி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறது. என் வீட்டில் உள்ள எல்லாரும் தமிழ் செல்விக்குள்ள சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்புறம் நான் அவளை சும்மா விட்டு வைக்க முடியுமா? உன் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்டி, அதனால தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு மட்டும் என்ன ஆசையா இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்யணும்னு? தமிழ் செல்வி அவள் வேலையை பார்த்துட்டு அந்த வசந்தி வீட்டிலேயே இருந்திருந்தா நான் எதுக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன்? தேவையில்லாமல் செய்து தான் முக்கியம், இந்த வீட்டை வாரிசை நான் சுமந்துட்டுருக்கேன்னு உரிமையோடு வந்தால நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு இங்கே பெரிய திட்டம் போட்டுட்ருக்காங்க சாவித்ரி. உடனே தாமரையும், அம்மா நம்ம மாட்டிக்க மாட்டோம்ல, கொஞ்சம் பயமாக தாம்மா இருக்குது. ஏற்கனவே சேது மாமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தமிழ் செல்விக்கு யாராலையும் பிரச்சனை வரக்கூடாது, யாரும் தமிழ் செல்வியை தப்பாக பேசக்கூடாதுன்னு ரொம்பவே தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளால் பிரச்சனை வந்ததுன்னு சேதுவுக்கு தெரிஞ்சது அம்புட்டு தாம்மா, அப்புறம் இந்த வீட்டில் நம்ம இருக்கவே முடியாதுன்னு சொல்ல, அதெல்லாம் தெரியும், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தான் தைரியமாக இதை செஞ்சிட்ருக்கேன். நீ அமைதியாக இரு, நீ இருக்க வேண்டிய இடத்துல அந்த தமிழ் செல்வி இருக்கா, அப்புறம் என்னால் பார்த்துட்டு எப்படி அமைதியாக இருக்க முடியும்? பார்த்துக்கலாம். இந்த வீட்டோட சொத்து பணம் எல்லாமே உனக்கு மட்டும்தான் வரணும். அந்த பணம் ஈஸ்வரிக்கு வரணுன்றதுக்காக தான் கண்மணிக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க அந்த ஈஸ்வரி. நாமளும் ஏதாவது செய்ய வேண்டாமா
அதான் இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கிச்சனுக்கு போகிறாங்க. யாருமே இல்லைன்னு பார்த்துட்டு இங்கே தமிழ்செல்வி ஏற்கனவே மழையில் நனைஞ்சிட்டு வந்ததால் அவங்க கொஞ்சம் முடியாமல் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாரேன். எல்லாத்துக்கும் காரணம் என் அம்மா தான். தமிழ்செல்வி நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு. அதுவும் அவள் மழையில் வேற நனைஞ்சிட்டு வந்தால, அதனால் அவளுக்கும் இந்த வாரிசுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு எவ்வளோ சமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்செல்விக்காக எடுத்து வச்ச சாப்பாடில் தேவையில்லாமல் அங்கே வாங்கிட்டு வந்த பொருளையும் அதில் கலந்துடுறாங்க. ஆனால் இது தெரியாமல் இங்கே அப்பத்தாவும் மோகனாவும் வந்து அதை தமிழ்செல்விக்கு சாப்பிட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. உடனே இங்கே தாமரையும், அம்மா சீக்கிரமாக வாமா, யாராவது பாத்திர போகிறாங்க, அப்புறம் அவ்வளவுதாம்மா, நம்ம 2 பேருமே மாட்டிப்போம் அப்படின்னு சொல்ல, இரு தாமரை, அப்படியே யாரும் வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாத்துலேயும் அந்த பொருளை வந்து கலந்துடுறாங்க. இதை இன்னைக்கு தமிழ்செல்வி சாப்பிடட்டும். அவள் மட்டும் இல்லை, அவள் வாரிசுக்கும் பெரிய பிரச்சனை வரப்போகுது. இனி தமிழ்செல்வி சேது கூட வாழவே வேண்டான்னு அவளே இங்கேருந்து கிளம்பி போகிறா, பார்த்துக்கிட்டே இரு. இனி தமிழ்செல்வியால் இந்த வீட்டுக்குன்னு வாரிசு வரப்போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்பும்போதே மோகனா வராங்க. என்னாச்சு சாவித்ரி, உனக்கு எதுவும் வேணுமா, நீ என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மதினி, தமிழ்செல்விக்கு சாப்பாடு கொண்டு போவீங்கல்ல அப்படின்னு கேட்க, ஆமாம், நான் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஏன், உனக்கு எதுவும் சாப்பிட வேணுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, உங்கள் மருமக தமிழ்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரலனாலும் எல்லாரும் அங்கே போய் தமிழ்செல்வியை நல்லா பார்த்துக்கிறீங்களே, அதான் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல அந்த தமிழ்செல்வி இருக்கா, என்ன செய்ய. உங்கள் மருமகளை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, சரியான நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்ல, ஆமாம், காலேஜ் முடித்து வரும்போது தமிழ்செல்வி நல்ல மழையில் நனைஞ்சிட்டு வந்துட்டா, அவளுக்கு கொஞ்சம் முடியலை, அதனால தான் இதெல்லாம் சாப்பிட கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் அம்மா தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்கன்னு சொல்ல, அதானே பார்த்தேன், பரவாயில்ல நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னுட்டு அங்கே போகும்போதே இங்கே எதையோ கையில் மறைச்சி வச்சுட்டு சாவித்ரி போகிறத பார்க்குறாங்க மோகனா. உடனே மோகனா சந்தேகப்படுறாங்க. தேவையில்லாமல் கிச்சன் பக்கம் சாவித்ரி வரவே மாட்டா, அதுலேயும் தமிழ்செல்வியை பற்றி விசாரிக்கிறா. இந்த சாப்பாடை தானே தமிழ்செல்வியை கொண்டு போய் கொடுப்பீங்கன்னு ரொம்ப அக்கறையாக பேசுகிற மாதிரி பேசிட்டு கையில் ஏதோ மறைச்சி வேற கொண்டு போகிறா, நம்ம பாத்திரக்கூடாதுன்னு நினைக்கிறாளே, அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கு போலையே அப்படின்னு மோகனா கண்டுபிடிக்கிறாங்க. சாப்பாடை அப்படியே வச்சுட்டு இங்கே தாமரையும் சாவித்திரியும் அப்படி என்ன தான் பேசிக்கிறாங்க, உண்மையாகவே எதுவும் பிரச்சனை செய்யணும்னு நினச்சிருக்காங்களான்னு அங்கே ரூமுக்கு போன சாவித்திரி பின்னாடியே தெரியாமல் மோகனா போகிறாங்க. அங்கே ரூமில் தாமரை பேசுகிறாங்க, அம்மா நம்ம வேற இதெல்லாம் கலந்துருக்கோம், இதெல்லாம் மோகனா அத்தைக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சு நம்மளை மாட்டி விட்டுறக்கூடாதுமா அப்படின்னு சொல்ல, அது எப்படி தெரியும், நான் தான் யாருக்கும் தெரியாத மாதிரி வேலையை நல்லா செஞ்சுருக்கேன்ல, இந்த சாப்பாடை தமிழ்செல்வி சாப்பிடட்டும், அப்புறம் தெரியும் அந்த தமிழ்செல்வி இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு. எல்லாரும் அவ்வளோ கவனிக்கிறாங்க தமிழ்செல்வியை, என்னவோ இவ தான் இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டுருக்கா, இனி அந்த வாரிசால தான் சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர போகிறாங்கன்னு எல்லாரும் ஆசையாக பார்த்துட்ருக்காங்கல்ல, அதெல்லாம் நடக்கவே போகிறதில்ல. அதை சாப்பிட்டாலே போதும் தமிழ்செல்விக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நீ இங்கேருந்து பாரேன், யார் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்ல, அதான் மோகனாத்தை வந்திருக்காங்கல்ல, நாம் சாப்பாடை கொண்டு போய் கொடுத்தா தமிழ்செல்வி சந்தேகப்படுவா, அப்பத்தாவும் சந்தேகப்படுவாங்க, ஆனால் யாரும் வரதுக்குள்ளே நம்ம தான் இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோமேம்மா, அதனால் மோகனாத்தையே கொண்டு போய் கொடுப்பாங்களா, நம்பி தமிழ்செல்வி அதை வாங்கி சாப்பிட்ருவா, நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வராதுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இதை கேட்ட மோகனாவால் தாங்கிக்கவே முடியல. என்ன, இங்கே இந்த வீட்டு வாரிசுக்கே பிரச்சனை செய்யணும்னு இந்த சாவித்திரியும் தாமரையும் திட்டம் போட்டு எதையோ கலந்துருக்காங்களா, இதை வேற நல்ல வேலை தமிழ்செல்விக்கு நான் கொண்டு போய் கொடுக்கல, என் மருமக இதை சாப்பிட்ருந்தா அவளுக்கு மட்டும் இல்லை இந்த வீட்டோட வாரிசுக்கும் பிரச்சனையாயிருக்குமே. நல்ல வேலை சாவித்திரியை பார்த்து சந்தேகப்பட்டது சரியாயிருச்சு. நான் அப்போவே நினச்சேன், ஏதோ திட்டத்தோட தான் இந்த சாவித்திரி தாமரை 2 பேரும் வந்திருக்காங்கன்னு. இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்களே, இவங்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு. தாமரையும் சாவித்திரியும் திட்டம் போட்டு செஞ்ச வேலையை தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே இங்கே வந்து மோகனாக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்போ தான் மோகனாக்கு ஞாபகம் வருது, தமிழ்செல்விக்காக நான் சாப்பாடை எடுத்து வச்சேன்ல, அதில் தானே தேவையில்லாத வேலையை இந்த சாவித்திரி செஞ்சுருக்காங்க. இங்கே மலராக இருக்கட்டும், அப்பத்தாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் தமிழ்செல்விக்கு அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துடக்கூடாதே, நான் வேற சாப்பாடை அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து நிற்கிறேனே, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு உடனே அங்கே வந்து பார்க்க அவங்க எடுத்து வச்சுருந்த சாப்பாடே அங்கே இல்லை. இதை பார்த்த உடனே மோகனா ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க.
உடனே தமிழ்செல்விய பார்க்கறதுக்காக பதட்டமா அங்க தமிழ்செல்வி தங்கியிருக்கிற அந்த இடத்துக்கு வர, உடனே அப்பத்தா சொல்றாங்க, "இன்னைக்கு என் பேத்திக்கு என் கையால நானே சாப்பாடு ஊட்டி விட போறேன். நான் சொன்னேன்ல, நீ தான் உன் வாரிச நல்லா பார்த்துக்கணும்னு. படிப்பு முக்கியம்னு நெனைக்கிற. சரியா சாப்பிடுறதில்ல. ஆரோக்கியமா எந்த சாப்பாடையும் எடுத்துக்கிறதில்ல. இதுல நல்லா மழையில வேற நனைஞ்சிட்டு வந்திருக்க." அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் தமிழ்செல்வி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்கள உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட நினைக்கிறாங்க. அந்த சமயம் மோகனா அங்கே போயிட்டு, "அத்தை, அந்த சாப்பாடை தமிழ்செல்விக்கு தராதீங்க" அப்படின்னு சொல்ல, "ஏன் மோகனா, இங்கே தமிழ்செல்வி முடியாமல் இருக்கான்னு நீ தானே பார்த்து பார்த்து சமைச்ச உன் மருமகளுக்கு. இப்போ சாப்பாடை கொடுக்காதீங்கன்னு நீயே சொல்கிற. நீ எடுத்து வச்ச சாப்பாடு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது தமிழ்செல்விக்காக நீ செஞ்சது தானே. ஆசை ஆசையாக செஞ்ச சாப்பாடை இப்படி என் பேத்தி தமிழ்செல்விக்கு தரலான்னு நினைக்கும் போது இப்படி பேசுறியே" அப்படின்னு கேட்கும்போது, "நான் தமிழ்செல்விக்காக தான் இது எல்லாத்தையுமே செஞ்சேன். ஆனால் உங்கள் பொண்ணு சாவித்திரியும் உங்கள் பேத்தி தாமரையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே மோகனா சொல்ல, உடனே அப்பத்தா, "என்னது, இப்படிலாம் செஞ்சுருக்காங்களா? நல்ல வேளை இந்த சாப்பாடை என் பேத்திக்கு நான் கொடுக்கல. உடனே மலரு, இதை எடுத்துகிட்டு போ" அப்படின்னு கையில் இருந்த சாப்பாடை மலர்கிட்ட கொடுக்க, உடனே மோகனா அழுகுறாங்க. இந்த வீட்டு வாரிசை தமிழ்செல்வி சுமந்துட்டு இருக்கான்ற சந்தோஷத்தில் நான் இருக்கேன். இந்த வாரிசால் என் பையன் சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இவங்க எல்லாரும் நம்ம வீட்டில் உரிமையோடு வந்து வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் இந்த சாவித்திரியும் தாமரையும் யார்கிட்டேயோ ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல. அதை யாருக்கும் தெரியாமல் இந்த சாப்பாடில் இப்படியெல்லாம் செஞ்சு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த உண்மை எனக்கு இப்போ தான் தெரியும். இல்லைன்னா இந்த சாப்பாடை நான் வந்து அங்கே வச்சிருக்கவே மாட்டேன். சந்தேகத்தோடு தான் வந்து பார்த்தேன். நல்ல வேலை தமிழ்செல்விக்கு நீங்கள் அதை சாப்பாடை கொடுக்கலல்ல. தமிழ்செல்வி, இதை நீ சாப்பிடலல்ல அப்படின்னு கேட்க, "அத்தை, இல்லத்த, நான் இதில் எதுவுமே சாப்பிடலத்த. நல்ல வேலை சரியான நேரத்துக்கு நீங்கள் வந்தீங்க. இல்லைன்னா அப்பத்தான் எனக்கு இந்த சாப்பாடை கொடுத்துருப்பாங்க அத்தை. நீங்கள் என்ன மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு வாரிசையும் காப்பாற்றிருக்கீங்க அத்தை. ரொம்ப நன்றி. ஆனால் நீங்கள் இனி அங்கேருந்து எனக்கு எந்த சாப்பாடையும் கொடுத்து விட வேண்டாம் அத்தை. பார்த்தீங்கள்ல, நீங்கள் எனக்காக சமைச்சதுன்னு தெரிஞ்சு வேணும்னே உங்களுக்கே தெரியாமல் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க சாவித்ரி. அவங்க மேலே எனக்கு இப்போ வரைக்கும் கோவம் இல்லை. ஆனால் இப்படி செஞ்சதை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இப்போவே சாவித்ரியை நான் வெளுத்து வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு தாமரை ரொம்ப கோவமாக பேச, உடனே மோகனா சொல்கிறாங்க, "இரு தாமரை, நீ ரெஸ்ட் எடு. தப்பு செஞ்சவங்களுக்கு நான் சரியான பதில் கொடுக்குறேன். பார்த்தீங்களா அத்தை, உங்கள் பொண்ணு சாவித்திரி செஞ்சதெல்லாம் சரியா? இப்படி ஒரு வேலையை செஞ்சு சேதுவையும் தமிழ்செல்வியும் பிரிக்கணும்னு நினச்சது பெரிய தப்புன்னு நீங்கள் வாங்க, நீங்கள் கேள்வி கேளுங்க. இல்லைனா அந்த சாவித்திரியை நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "நான் வரேன், நீ அமைதியா இரு, உனக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வியை அங்கேயே விட்டுட்டு இங்கே சாவித்திரி தாமரையை பார்க்கறதுக்காக அப்பத்தாவும் மோகனாவும் போகிறாங்க. இங்கே மோகனா வராங்க, அப்பத்தா வராங்கன்னு தெரியாத சாவித்திரி தாமரை கிட்ட சொல்கிறாங்க, "இன்னும் கொஞ்சம் நேரம்தான். அதில் என்ன இருக்குன்னே தெரியாமல் தமிழை எப்படியும் சாப்பிட்ருவா. அப்புறம் என்ன, இனி இந்த வீட்டோட வாரிசை தமிழ்செல்வி சுமக்க முடியாதுன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிய வந்துடும். பிரச்சனை வரும். தமிழ்செல்வி கஷ்டப்பட்டு அழுவா. அப்புறம் இதெல்லாம் பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டிதான். நாம் நினச்சது நடக்கலைன்னா நடத்திட வேண்டிதானே. அதான் இப்படி செஞ்சுருக்கேன்" அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க, உடனே தாமரை, "என்னம்மா, எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கு. தமிழ்செல்வி சாப்பிட்ருப்பாளா இல்லையா? நீங்கள் செஞ்ச இந்த விஷயம் நல்லபடியாக நடந்திருக்குமா நடந்திருக்காதா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே வந்து அப்பத்தாவும் மோகனாவும் வந்துடுறாங்க. "நல்லாவே நடந்திருக்கு தாமரை. நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்குமா?" அப்படின்னு கேட்க, "மதினி, நீங்களா? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு?" கேட்கும்போது, "நீ என்ன செஞ்சியோ அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் சாவித்திரின்னு" கேட்க, "நான் என்ன செஞ்சேன்? நாங்கள் ரூமில் அமைதியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்னென்னவோ பேசுகிறீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் அண்ணன் தான் என்னை மதிக்க மாட்டேங்கிறாரு. என் அம்மா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்களால வீட்டில் உள்ள யாரும் கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை தர மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த சேது தான் முக்கியம். தமிழ்செல்வியை மட்டும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. இப்போ எதுக்கு எங்களை தேடி வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே அப்பத்தாவும், "போதும் சாவித்ரி, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. நீ என்னென்ன செஞ்சேன்னு எல்லாத்தையும் மோகனா என்கிட்ட தெளிவாக பேசிட்டா. மோகனா, நீ ஏன் சொல்லு மோகனா" அப்படின்னு சொல்ல, இருந்த கோவத்தில் மோகனா பேசுறதுக்கு முன்னாடியே சாவித்ரி தாமரையை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. "செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இப்போ எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறீங்களே. தமிழ்செல்விக்குன்னு எடுத்து வச்ச சாப்பாடில் நீ என்னென்ன வேலை செஞ்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அங்கேருந்து கிளம்பி வரும்போதே நீ எதையோ மறைச்சி கொண்டு போகிறத நான் பார்த்துட்டேன். அப்போவே உன் மேலே சந்தேகம் வந்தது. நீ கிளம்பி வந்த உடனே நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்கள் ரூமுக்கு வெளியில் நின்று நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். தமிழ்செல்வி மாசமாக இருக்கான்னு கூட நினைக்காம, கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல், கொஞ்சம் கூட இப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நீ என்ன செஞ்சியோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த சாப்பாடை தமிழ்செல்வி சாப்பிடவும் இல்லை, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரவும் இல்லை. நீ நினச்சதை நான் நடக்க விட்டுருவேனா? என் மருமக
தமிழ் செல்வி தான். அவ சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்கள்லாம் ஒரு ஆளுன்னு போனா போதுன்னு இந்த வீட்டில் தங்க வச்சா பெருசாக திட்டம் போடுறீங்களா? இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் செல்விக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்ச நீ எல்லாம் இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ. இல்லை நீ செஞ்ச வேலையை உன் அண்ணன் ராஜாங்கத்துக்கிட்ட நானே சொல்வேன். அப்புறம் நீ இல்லைன்னு சொன்னாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. தெரியும்ல, ஏற்கனவே செஞ்ச பிரச்சனை பத்தாதா? என் பையன் சேதுவை அவமானப்படுத்தினியே. செய்யாத தப்புக்கு தலகுனிய வச்சு உன் பொண்ணையும் சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சியே. அதுக்கே நீ தலை குனிஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில் போனவ தானே. மறுபடியும் போனா போதுன்னு இந்த வீட்டில் தங்க உனக்கு இடம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறியா? அதுவும் இந்த வீட்டு வாரிசு உனக்கு பிரச்சனையாக இருக்குதா என்ன? அதனால் நீ என்ன வேணாலும் செய்வ, அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அப்படின்னு கோவத்தில் 2 பேரையும் வெளுத்து வாங்குறாங்க மோகனா. உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, இப்போவே இதை ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறேன். நீ இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. என் பொண்ணுன்னு சொல்ல நான் தான் தலை குனிஞ்சு நிற்கணும், அசிங்கப்படணும் போல. தமிழ் செல்வி நல்லா இருக்கணும்னு நாங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செய்கிறோம். நீ தமிழ் செல்விக்கே பிரச்சனை செய்கிறதுக்கு வெளியில இருந்து இப்படி ஒரு திட்டத்தோடு நீ வந்திருக்கல்ல அப்படின்னு கேட்க, அம்மா நான் எதுவுமே செய்யலைம்மா. ஏதோ மதினி தேவையில்லாமல் புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. மதினி நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்ல. அப்படியா? இப்போ அந்த சாப்பாடை நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போவே உடனே அந்த சாப்பாடை தாமரையை சாப்பிட சொல்லு. தாமரை சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடட்டும். நீ எந்த தப்பும் செய்யலைன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே சாவித்திரியும், நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க, தாமரை சாப்பிடுவா, நான் இதுக்கு தப்பு செய்யணும்? அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருந்தா எனக்கு என்ன, சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் எனக்கு என்ன? அவங்க வாழ்க்கையில் நான் தலையிட போகிறதே கிடையாது. நான் அந்த சாப்பாடில் எந்த பிரச்சனையும் செய்யலை. தேவையில்லாத வேலையை நான் செய்யவே இல்லை. அந்த சாப்பாடை நீங்கள் தமிழ் செல்விக்கு கொடுத்துருந்தாலும் கொடுக்கலனாலும் எனக்கு என்ன பிரச்சனை? தாமரை நீ தைரியமாக இந்த சாப்பாடை சாப்பிடுமா, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்ல. உடனே தாமரை, அம்மா என்னம்மா பேசுகிற? நீ தான் தேவையில்லாத எதையோ இதில் கலந்துருக்கியே. இதை நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு பிரச்சனை வரணுமா? என்னம்மா நீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சாவித்திரியும், ஒன்றும் ஆகாதுடி சாப்பிடு, இல்லைனா நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு இவங்க எல்லாரும் என்னை எங்கள் அண்ணன்கிட்ட மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல, நீ மாட்டிக்கணுன்றதுக்காக, நீ பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக இந்த சாப்பாடெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. அப்போத்தா உண்மைதான், மோகனா அத்தை சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இதில் ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டாங்க. இந்த சாப்பாடை என்னால் சாப்பிட முடியாது. அப்போ இந்த சாப்பாடை தமிழ் செல்வி சாப்பிடவே இல்லையா அப்படின்னு கேட்க, அது எப்படி என் மருமகளுக்கு இதை கொடுப்பேன்? உண்மை தெரிஞ்சிருந்தும் இதை எப்படி நான் கொடுக்க விடுவேன்? இந்த சாப்பாடை தாமரை சாப்பிடணும், இல்லைனா நீ தப்பு செஞ்சுருக்கேன்னு ஒத்துக்கணும். இப்போவே எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும், இல்லை உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மோகனா ரொம்பவே கோவமாக சாவித்திரியை வெளுத்து வாங்கினதுனால, உடனே இங்கே தாமரையும், அம்மா பேசாமல் மன்னிப்பு கேட்டுரு, ஆனால் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது, அப்புறம் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் முடியாதுமா, நீ உண்மையை ஒத்துக்கமா அப்படின்னு சொல்ல. ஆமாத்த, வெளியில் யார்கிட்டயோ திட்டம் போட்டு எங்கள் அம்மா இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க, இது தப்பு தான், நான் வேணா மன்னிப்பு கேட்கட்டுமா அப்படின்னு ரொம்ப பதட்டமா, எங்கே அந்த சாப்பாடை தமிழ் செல்விக்காக வச்சுருந்த சாப்பாடை இவங்க எல்லாரும் தாமரையை சாப்பிட விட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு, சாவித்திரி தப்பு செஞ்சது உண்மைதான் அப்படின்னு தாமரையே சொல்லி மாட்டி விட்டுறாங்க. உடனே அப்பத்தா, பாத்தியா சாவித்திரி, உன் பொண்ணே இந்த சாப்பாடை சாப்பிட மாட்டான்னு சொல்கிறானா? நீ செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு தானே. திட்டம் போடுறியா? இந்த வீட்டில் நீ எப்படி இருக்கன்னு நான் பார்த்துடுறேன்டி. என் பொண்ணாக இருந்தா என் பேச்சை கேட்டு நல்லபடியாக நீ இருந்திருக்கணும். ஆனால் உனக்கு இந்த சொத்து பணம் தான் முக்கியம். மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டேன். சேதுவையும் தமிழ் செல்வியவும் நீ பிரிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறமா இனி இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது. மோகனா, இப்போவே இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு. ராஜாங்க கேட்டால் நடந்த எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஏற்கனவே இந்த சாவித்திரி மேலே ராஜாங்கம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கான். இப்படிப்பட்ட தப்பை செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சால் ராஜாங்கமே வெளுத்து வாங்கி இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான். இதுதான் என் முடிவு. நீங்கள் 2 பேரும் என் முகத்தில் முழிக்கவே கூடாது. புரியுதா சாவித்திரி? நான் இங்கே பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் கிளம்பி போயிருக்கணும். இனி இந்த வீட்டில் உங்கள் 2 பேத்துக்கு இடமே இல்லை அப்படின்னு அப்பத்தா தன்னுடைய முடிவை சொல்லிட்டு போக, மோகனா கிட்ட என்ன சொல்லனே தெரியாமல் வசமாக மோகனாவால் மாட்டிக்கிட்ட சாவித்திரி, மதனி என்னை மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், செய்யக்கூடாத தப்பு தான். ஆனாலும் நீங்கள் எனக்காக பேசி இங்கே என் அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா? என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்க, இதெல்லாம் தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் மருமக தமிழ் செல்விக்கு நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நீ செஞ்ச தப்புக்கு இப்போ நான் சொல்கிறேன், நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. தாமரையை கூட்டிகிட்டு எங்கே வேணாலும் போ. உனக்கு இந்த வீட்டில் இடமே இல்லை. என் வீட்டுக்காரர் கேட்டால் நடந்த உண்மையை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, இங்கே மோகனாவுக்கும் அப்பத்தாவுக்கும் உண்மை தெரிஞ்சதால் வசமாக மாட்டிக்கிட்ட தாமரை அழுதுகிட்டே நிற்க, சாவித்திரி எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க.
ஆனால் மோகனா இருந்த கோவத்தில் சாவித்திரி தாமரையை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வெளுத்து வாங்குறாங்க. செஞ்ச தப்புக்காக சாவித்திரி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்செல்வியை காப்பாத்தின மோகனா அப்பத்தான்னு சாவித்திரி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. தமிழ்செல்விக்கு சாவித்திரி இந்த தாமரை போட்ட திட்டம் எல்லாமே தெரிய வர இதை உடனே சேதுக்கிட்ட சொல்லணும், சாவித்திரிக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ்செல்வி.